வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான வேகன்சிஸ் வந்திருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 20,000 கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 39,481 வேகன்சிஸ் வந்திருக்குது. எப்போவுமே எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்றப்ப எவ்வளோ வேகன்சி இருக்குதோ அது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டபுள் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டபுள் ஆகலாட்டியுமே கண்டிப்பாக 50,000 தாண்டறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, இதுவே ரொம்பவே நல்ல வேகன்சி தான். ஸோ இதை நல்ல சான்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஜிடி ரெக்ரூட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் பண்ணிருந்தீங்க. கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாம போயிருந்துச்சு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் 1 மார்க் 2 மார்க் தான் அதிகமா எடுத்திருப்பீங்க கட் ஆஃப் விட. அவங்க எல்லாம் செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ அவங்க எல்லாருமே இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போதான் நீங்க புதுசா அப்ளை பண்ணி படிக்க போறீங்க அப்படின்னாலுமே இன்னும் எக்ஸாமுக்கு 4 மாசம் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சிஸ் இருக்கும். தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. மினிமம் 1000 வேகன்சியாவது தமிழ்நாட்டுக்கு இருக்கும். ஓகே, 1000 இருந்து 1500 வேகன்சிஸ் மினிமம் இருக்கும். அதுக்கு மேல போறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்லயே எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது. இங்கிலீஷ்லயும் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு 10th கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும், பிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். அதனால பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறவங்க, மெடிக்கலி ஃபிட்டா இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. சும்மானாலும் யாரும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி கட் ஆஃப் அதிகமாக்கி விட்டுறாதீங்க. ஓகே, நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஆனா நான் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கேன், இந்த வேலை எனக்கு வேணும்னு விரும்புறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. தேவையில்லாம சும்மானாலும் ட்ரை பண்றதுக்காக இதை அப்ளை பண்ணி இதுக்குன்னு போகணும்னு நிறைய பேர் கனவோட இருக்கிறவங்களுடைய அந்த கனவை நீங்க ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஓகே, உண்மையிலே எனக்கு இந்த வேலை வேணும், நான் இதுல செலக்ட் ஆனா கண்டிப்பா ஜாயின் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தமிழ்ல கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு சும்மானாலும் அப்ளை பண்ற ஒரு சில டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், அதாவது இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதுக்கான சிலபஸ் என்ன, இதுக்கு முன்னால எவ்வளவு கட் ஆஃப் இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா சேஃப் ஸ்கோரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சேஃப் ஸ்கோரை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, 120 டேக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். ஏன்னா 4 மாசம் இருக்குது இன்னமும். ஸோ இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களுக்கு 120 நாள் இருக்குது. நான் சொல்ற அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதுல நல்ல மார்க் எடுத்து 100 மார்க்குக்கு மேல எடுத்தாலே கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, கன்ஃபார்மா சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, 100 110 மார்க்குக்கு மேல எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதுக்கான பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இதுல என்சிசி கேண்டிடேட்கான போனஸ் மார்க்கும் உண்டு, அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 23க்கு அதிகமான லாங்குவேஜ்ல நீங்க இதுல எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ நீங்க எந்த மீடியம்ல வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க 5/9/2024 இருந்து 14/10/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ற வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு பொறுமையா அப்ளை பண்ணுங்க. அதுக்காக ரொம்ப பொறுமையா கடைசி ஒரு 10 நாள்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடாதீங்க. நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளை பண்றப்போ நீங்க பண்ற சின்ன மிஸ்டேக்கால நீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டு பிசிக்கல் பாஸ் ஆகி அதுக்கப்புறம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்க அப்ளை பண்ணனால உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியில உங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தெளிவா பொறுமையா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்க அப்ளை பண்றப்போ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்றதுக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 5ஆம் தேதியில இருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைம்ல நீங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணிருந்தா கரெக்ஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அப்போ எக்ஸ்ட்ரா 200 ரூபா பே பண்ணணும். அதனால நீங்க இப்பவே ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்போ கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. கரெக்ஷன் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டியே இருக்கக்கூடாது. ஓகே, இதுக்கான எக்ஸாம் டேட் எக்ஸாக்டா தெரியாது. ஆனா எக்ஸாம் ஜனவரி பிப்ரவரியில இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கே இதுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 1.5 மாசம் 2 மாசத்துக்கிட்ட இந்த எக்ஸாம் நடக்கும், எவ்வளவு பேர் அப்ளை பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ உங்களுக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாம் டேட் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி பார்த்தாலுமே 120 நாள் கிட்ட இருக்குது. இதுதான் டோட்டல் வேகன்சிஸ். ஓகே, இது பாத்தீங்கன்னா மேலுக்கானது, இது ஃபீமேலுக்கானது. இப்போதைக்கு ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் வந்திருக்குது. ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க. அது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் நம்மளுடைய சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். அதனால நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
இதுல மேலுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 35,612 வேகன்சிஸ் இருக்குது. ஃபீமேலுக்கு வந்து 3,869 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஃபீமேலுக்கு வந்து அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்காது. அதனால நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா உங்களால வந்து இதுல போக முடியும். ஓகே, இதுல வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமா பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப்ல வந்து 15,654 வேகன்சிஸும், சிஆர்பிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 11,541 வேகன்சிஸும், சிஎஸ்எஃப்ல 7,145 வேகன்சிஸும் இருக்குது. இதுல எஸ்எஸ்எஃப், என்சிபி இந்த ரெண்டு போர்சஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் இருக்கும். இதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவல்ல தான் வந்து வேகன்சிஸ் இருக்கும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனியா கட் ஆஃப் இருக்கும், தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சிஸ் இருக்கும். இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நல்ல மார்க் எடுக்கணும். ஏன்னா ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் அப்படிங்கிறப்போ வேகன்சியும் கம்மி அப்படிங்கிறப்போ 160க்கு 150 அந்த ரேஞ்சில் எடுத்தாலே சான்ஸ் கம்மி தான். ஓகே, 155 அந்த மாதிரி எடுத்தாதான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 ரெக்ரூட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்மளுடைய சேனல்ல இருந்து. ஓகே, இப்போ எஸ்எஸ்சி ஜிடி 2022ல வந்து பாத்தீங்கன்னா 400க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட சேனல்ல இருந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட போட்டோஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து 2024க்கான ரெக்ரூட்மெண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 500க்கும் மேல நம்மளோட சேனல் வந்து கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஏன்னா அதுக்கு வந்து இன்னும் பிசிக்கலே வைக்கல. ஸோ அடுத்து இந்த மாசம் தான் நடக்க போகுது பிசிக்கல் அப்படிங்கிறப்போ இதோட ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ கண்டிப்பா நீங்க நம்ம சேனல்ல பாப்பீங்க. இன்னும் நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே நம்மளோட சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல வந்து இருக்குது. நீங்க பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சசஸ்திர சீமபல் எஸ்எஸ்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, செக்ரட்டரியேட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது இது வந்து எஸ்எஸ்எஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைஃபிள் மேன் இன் அசாம் ரைஃபிள்ஸ் அதை வந்து ஏஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதே மாதிரி நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கறத வந்து என்சிபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டைரக்டா கான்ஸ்டபிள் ரேங்குக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது. ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஜாப் ப்ரொஃபைல் மாறும், சேலரி மாறும், நிறைய டிஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. நீங்க அப்ளை பண்றப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க. அதுக்கான நான் வீடியோஸ் முன்னாலேயே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு கொடுங்க. இல்லைன்னா நான் சொல்லியிருக்கிற ஆர்டர்லயே நீங்க வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துடலாம். இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எஃப். ஓகே, அடுத்ததான் என்சிபி. இந்த ரெண்டுக்கும் ஆல் இண்டியா கட் ஆஃப் தான். ஒருவேளை நீங்க அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணலன்னா உங்களை வந்து அடுத்த போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நான் இதுல செலக்ட் ஆகலன்னா என்ன வந்து மற்ற போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க வந்து 2 தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 2க்கு மட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்க 8 போஸ்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா 8க்குமே உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு கட் ஆஃப் கிளியர் பண்ணா கூட போதுமானது. பட் நீங்க கொடுக்குறப்ப கரெக்டா கொடுக்கணும். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும், இதுதான் எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதை தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் தேர்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து சிஎஸ்எஃப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் வரக்கூடிய மார்க் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க இந்த 2யும் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுக்காமலே கூட விடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து சிஎஸ்எஃப் கூட கொடுக்கலாம். அதனால எந்த தப்பும் இல்லை. இப்போ நீங்க இப்படி கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா இந்த 2ஓட கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணலன்னா உங்களை சிஎஸ்எஃப் தான் கன்சிடர் பண்ண போறாங்க. அதனால நீங்க இப்படியே கூட கொடுக்கலாம். ஓகே, அடுத்து எஸ்எஸ்பி, அடுத்து ஐடிபிபி, அசாம் ரைஃபிள், பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப். ஒரு சிலருக்கு வந்து சிஆர்பிஎஃப் தான் பிடிச்சிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிஎஸ்எஃப் தான் பிடிச்சிருக்கும். அவங்க அந்த போஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்ட்டே கிடைச்சிரும். ஓகே, ஸோ நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ இந்த லெட்டர்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். HGBDEFAC இந்த ஆர்டர்ல கொடுங்க. நான் அப்ளை பண்ற வீடியோ போடுறப்போ இன்னொரு வாட்டி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கு நீங்களே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத வந்து தெரிஞ்சுக்கணும், அதாவது ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால போட்ட வீடியோ தான். பட் இப்போவுமே வந்து இதே ஜாப் ப்ரொஃபைல் தான், இதே டிபார்ட்மெண்ட் தான். அப்படிங்கறனால இதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பத்தி ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் கொடுத்துட்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல சொன்ன ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, ஜாப் லொகேஷன் எங்க போடுவாங்க, ஹோம் போஸ்டிங் எதுலலாம் கிடைக்கும், லீவ் எவ்வளோ இருக்கும், ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், சேலரி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சேலரி மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா 3 வருஷம் அப்படிங்கிறப்போ இப்போ கொஞ்சம் டிஏ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்படிங்கறனால சேலரி மட்டும் நான் இந்த வீடியோல சொன்னதை விட கொஞ்சம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து அதிகமா இருக்கும். ஓகே, மற்றபடி இதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் என்ன சொல்றேனோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 1/1/2025 இந்த டேட்ல பாக்குறாங்க. ஓகே, இப்போ இதுல நீங்க வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 23க்குள்ள இருக்கணும். இதை நீங்க டேட் ஆஃப் பர்த்தா எக்ஸாக்டா கேட்டீங்க அப்படின்னா
2/1/2002 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/1/2007 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். அதே மாதிரி ஓபிசி அப்படின்னா இப்ப நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசியில இருப்பீங்க, பிசியில இருப்பீங்க, டிஎன்சியில இருப்பீங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டகரியில இருப்பீங்க. ஓகே, அதுக்குள்ள நிறைய கேஸ்ட் இருக்கும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சேர்ந்து ஒரே கேட்டகரிக்குள்ளதான் வரும் ஓபிசி அப்படிங்கிறது. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர், ஓகே, நீங்க வந்து ஜென்ரல்ல வரல, அதாவது தமிழ்நாட்டில் அன்ரிசர்வ்டு ஜென்ரல்னு சொல்லுவாங்க, ஜென்ரல்ல வரல, எஸ்சி எஸ்டிலையும் வரல, வேற எந்த கேட்டகரியில இருந்தாலும் அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரிக்குள்ளதான் வரும். இதுக்கு நீங்க ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும். அது நீங்க தாலுகா ஆபீஸ்ல அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 to 15 டேஸ்ல வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. 18ல இருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2/1/1999 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/1/2007 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா 28 வயசு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 2/1/97 அப்புறம் பிறந்தவங்களாவும் 1/1/2007 முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். ஸோ கிளியரா இருக்கும் நம்புறேன். ஓகே, இதுக்கான சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இதுல ஒவ்வொரு ஃபோர்ஸ்லயும் நீங்க எந்த இடத்துல டியூட்டி பாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேலரி வேரி ஆகும். மினிமம் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரைனிங்லயுமே சேலரி கொடுப்பாங்க, அதுவுமே நல்ல சேலரியா தான் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போஸ்டிங் எங்க வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து சேலரி வேரி ஆகும். ஸோ மினிமம் 25,000 இருந்து 50,000 வரைக்கும் சேலரி வேரி ஆகும். ஓகே, இன்ஹேண்ட் சேலரி உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளமே நீங்க ட்ரைனிங் முடிச்சதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம். ட்ரைனிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 24,000 கிட்ட வந்து கிடைக்கும் ஒவ்வொரு மாசமும். ஓகே, இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10th பாஸ் பண்ணிருக்கணும். அதுவும் 1/1/2025 இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க வந்து 10th பாஸ் பண்ணிருந்தா போதுமானது. அடுத்ததா இப்போ நீங்க வந்து இடபிள்யூஎஸ் இல்லைன்னா ஓபிசி இல்லைன்னா எஸ்சி எஸ்டில வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓகே, அதுக்கான குரூஷியல் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14/10/2024 இந்த டேட்டுக்கு முன்னால நீங்க வாங்கியிருக்கணும். இப்ப இடபிள்யூஎஸ் அப்படின்னா இந்த 2024 ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னால இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கணும். ஓபிசி அப்படின்னா நீங்க வந்து 15/10/2021 அப்புறம் இந்த டேட்டுக்கு முன்னால இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க எப்போ ஓபிசி சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க அப்ளை பண்றப்போ சர்டிபிகேட் எதுவும் கேட்க மாட்டாங்க, இன்னைக்கே கூட அப்ளை பண்ணிடலாம். ஆனா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ உங்க கையில இருக்கக்கூடிய சர்டிபிகேட் வந்து இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டேட்ல வாங்கின சர்டிபிகேட்டா தான் இருக்கணும். நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா அது இதுக்கு அப்புறம் வாங்கினதா தான் இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிசி சர்டிபிகேட் இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கியிருக்கணும். இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க இப்போ கூட அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னால கிடைச்சிரும். அதுக்கு முன்னால நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து நீங்க உங்களோட லைஃப் டைம்ல இது வரைக்கும் எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா 14/10/2024 முன்னால வாங்கியிருக்கணும். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால வாங்கியிருந்தாலுமே அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து உங்களோட நேம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயும் ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கறத பாருங்க. ஒரு சில சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மட்டும் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்ல வந்து ஃபில் பண்ணாம விட்டுருப்பாங்க. அப்படி இருந்தா நீங்க மறுபடி கூட அப்ளை பண்ணி வாங்கிருங்க, கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஃபில் ஆயிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொன்னு, இதுல வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியா கட் ஆஃப் இருக்குது, தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி இருக்குது. அப்போ நீங்க தமிழ்நாட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே நீங்க அந்த ஸ்டேட்டுக்காரர் தான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமிசில் சர்டிபிகேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தாலுகா ஆபீஸ்ல போய் டொமிசில்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஓகே, ஸோ நேட்டிவிட்டி இல்லைன்னா ரெசிடென்சியல், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் அதையும் நீங்க போய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, அதுவுமே நீங்க இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பட் இந்த சர்டிபிகேட்டுக்கு இந்த குரூஷியல் டேட்டை வந்து ஒரு சில டைம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்கல. பட் இருந்தாலும் நீங்க அசால்ட்டா இருக்க வேண்டாம், இந்த டைம் ஸ்ட்ரிக்டா பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கறனால உங்ககிட்ட இது வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டோ இல்லைனா ரெசிடென்சியல் சர்டிபிகேட்டோ இல்ல அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னால வாங்கிருங்க, அப்ளை பண்ணி இப்பவே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இருந்தாதான் உங்களை வந்து தமிழ்நாட்டுக்கான அந்த கேண்டிடேட்டாவே கன்சிடர் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அடுத்ததான் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதாவது ஆன்லைன்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அது ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் சென்டர்ல தான் போய் எழுதுற மாதிரி இருக்கும். அதுக்காக மொபைல் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம். எக்ஸாம் சென்டர்ல அவங்க கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல தான் நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான்.
ஒரு கொஸ்டின் கொடுத்து அதுல இருந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷன் எதுவோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க எல்லாருமே வந்து பிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. பிசிக்கல் டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். இதுல வந்து பிசிக்கலுக்கு வந்து மார்க் எல்லாம் கிடையாது, அதுல நீங்க பாஸ் ஆனா போதுமானது. சோ இந்த வருஷத்துல இருந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்ச அடுத்து கண்டினியூஸாவே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வருஷமும் இப்படி நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா பிசிக்கல் முடிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கூட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கலாம். ஓகே, சோ எப்படி பார்த்தாலும் பிசிக்கல்ல குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்ததான் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து பிசிக்கல், மெடிக்கலுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. ரெண்டுலயுமே நீங்க வந்து பாஸ் ஆகணும், குவாலிஃபை ஆகணும். ஃபைனல் ரிசல்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். சோ அப்ப அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 80 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஒரு சில கொஸ்டின் வந்து நீங்க ரிஸ்க் எடுத்து ஆன்சர் பண்ணலாம், தப்பானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா உங்களுக்கு முக்கால்வாசி கொஸ்டின் தெரியவே இல்லை, நீங்க சும்மானாலும் அட்டன் பண்ணீங்கன்னா மைனஸ்லயே உங்களுக்கு உங்களோட மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நெகட்டிவ் மார்க் இருக்கிறனால சும்மானாலும் அட்டன் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த 80 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகேல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, மேத்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க, இங்கிலீஷ்ல இருந்து 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஹிந்தி கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தி. ஸோ நீங்க இங்கிலீஷ் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இதுலயுமே வந்து 20 கொஸ்டின் 40 மார்க்கு இருக்கும். இதுக்கு 1 hour டைம். ஓகே, 60 நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால இந்த டைமுக்குள்ள ஈஸியா எல்லா கொஸ்டினையுமே அட்டன் பண்ண முடியும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறது வந்து சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்லா கொஸ்டினையுமே நீங்க வந்து தமிழ்லையும் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த இங்கிலீஷை தவிர, இந்த இங்கிலீஷ் 20 கொஸ்டின் கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. அது போக மிச்சம் 60 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்சிசி கேண்டிடேட்டுக்கு இதுல போனஸ் மார்க்கும் இருக்குது. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா சி சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா 8 மார்க் வந்து போனஸ் மார்க்கா கொடுப்பாங்க. பி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா 4.8 மார்க் வந்து போனஸ் மார்க்கா கொடுப்பாங்க. ஏ சர்டிபிகேட் இருந்தா 3.2 மார்க் வந்து போனஸ் மார்க்கா கொடுப்பாங்க. ஸோ என்சிசி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்சிசி சர்டிபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதுல வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும்? இப்போ வந்து நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பிசிக்கல் டெஸ்ட் தான் இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் செஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. அதுல வந்து இப்ப மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே நீங்க எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க, 80 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். விரிக்கிறப்போ 5 சென்டிமீட்டர் மினிமம் விரியணும். ஓகே, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். அதுல எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஸோ கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதுல வந்து ரன்னிங் மட்டும்தான். ஓகே, பிசிக்கல் டெஸ்ட்ல ரன்னிங் மட்டும்தான். மேல் கேண்டிடேட் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ணணும், 24 நிமிஷத்துக்குள்ள வந்து வந்தாங்க அப்படின்னா பாஸ். ஓகே, 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 1.6 கிலோமீட்டர் அதாவது 1600 மீட்டர் ரன்னிங் 8 நிமிஷத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது மட்டும்தான். இதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிக்கல் முடிஞ்சது. ஓகே, அதே மாதிரி ஹைட் வந்து கரெக்டா இருக்கணும். இதுல 1 சென்டிமீட்டர் கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடக்கும். ஓகே, தேவையில்லாம யாரும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா கரெக்டா இருக்கணும். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். மெடிக்கல்ல மெயினா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து கண்ணாடி போட்டிருக்கலாமா, போட்டிருக்க கூடாது. கண்ணாடி போட்டிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிளே கிடையாது. ஓகே, சோ ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இதுல வந்து உங்களோட விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியர் விஷன் வந்து பாத்தீங்கன்னா N6 N9 இருக்கணும். அதாவது பெட்டர் ஐல N6, ஒர்ஸ் ஐல N9. அது என்ன பெட்டர் ஐ, அது என்ன ஒர்ஸ் ஐ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு ரைட் ஹேண்டர் அதாவது வலது கை பழக்கமுடையவர் அப்படின்னா உங்களுடைய வலது கண் அதாவது ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. அதே மாதிரிதான் லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்டன்ட் விஷன் வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஐல 6/6 ஒர்ஸ் ஐல 6/9 இருக்கணும். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பைனஸும் இருக்கக்கூடாது. சோ இதுல அது மட்டும் இல்லாம வெறுமனே கண்ணு மட்டும் இல்லாம எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ஆர்மி செலக்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயுமே வந்து மெடிக்கல் இருக்கும். ஆனா அதை விட இதுல கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டா பார்த்தாலுமே தேவையில்லாம ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்மி மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சு விடுற மாதிரி இருக்காது. இதுல வந்து நல்ல டைம் எடுத்து பொறுமையா செக் பண்ணுவாங்க, இன்னொரு சான்ஸ் கூட கொடுத்து செக் பண்ணுவாங்க. அதனால இதுல வந்து நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க கரெக்டா ஃபிட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இதுல வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடாது, பிளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, ஹைட்ரோசில், அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் வந்து அப்நார்மலா இருக்கக்கூடாது, அதிகமாவோ கம்மியாவோ இருக்கக்கூடாது. பிபி அதிகமா கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம் தான்.
ஹார்ட் பீட்டுமே வந்து அப்நார்மலா இருக்குது, ரொம்ப ஸ்பீடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து ப்ராப்ளம் தான். கலர் பிளைண்ட்னஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோஸ், இயர், அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே செக் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் நீங்க சர்ஜரி பண்ணி ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிருந்துச்சுன்னா என்ன சர்ஜரி பண்ணியிருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஆனால் நான் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பல்லு எல்லாமே செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் டெஸ்ட் பத்தி நான் ஆல்ரெடி முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்ததா உங்களுடைய வெயிட்டுமே வந்து கரெக்டா இருக்கணும். அது மெடிக்கல் போற டைம்ல கரெக்டா இருக்கணும். உங்களோட ஹைட், உங்களோட ஏஜுக்கு ஏற்ற ஒரு வெயிட் இருக்கணும். அதுக்கு ஹைட் வெயிட் சார்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க நார்மலா யூடியூப்ல SSCGD ஹைட் வெயிட் சார்ட்னு சர்ச் பண்ணாலே நம்ம போட்டிருக்க வீடியோ வந்துடும், ஷார்ட்ஸ் வீடியோவா வரும். அதை பார்த்தாலே உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா UR, OBC, EWS இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் 100 ரூபா பே பண்ணணும். மற்ற யாருமே இதுல பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்னா எந்த கேட்டகரியில இருந்தாலும் நீங்க ஃப்ரீயாவே அப்ளை பண்ணிக்கலாம். SC, ST இருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாயினிங் டைம் எவ்வளவு எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு வருஷத்துல இருந்து மேக்ஸிமம் 1.5 வருஷம் வரைக்கும் எடுக்கும். ஓகே, லாஸ்ட் இயர் ரொம்ப குயிக்கா இருந்துச்சு, 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, ஸோ இனிமேல் வரப்போறதுமே வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ட்ரைனிங்ல இருப்பீங்க. ஓகே, ஜாயின் பண்ணி ட்ரைனிங்ல இருப்பீங்க. இப்போ இதுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்கும், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி பிசிக்கல் மெடிக்கல் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் இந்த 2 இடத்துல தான் பிசிக்கல் மெடிக்கல் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்னு ஆவடி, இன்னொன்று வந்து சிவகங்கை. ஓகே, இந்த 2 இடத்துல தான் நடக்க போகுது. அதே மாதிரி இப்போ இதுல வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு இருக்குது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 160 மார்க்கா. 160ல இந்த மார்க் எடுத்தாதான் நீங்க பாஸே. ஆனா பாஸ் ஆகிறனால உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணணும். அதனால இதை நீங்க பாக்குறது வேஸ்ட், இதை நீங்க பார்க்க வேண்டாம். ஓகே, கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இது வந்து ஃபீமேலுக்கான கட் ஆஃப் 2022, 2024 பிசிக்கலுக்கு வச்சிருக்க கட் ஆஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். 2025 இந்த மார்க் மேல எடுத்தீங்கன்னா நீங்க சேஃப். ஓகே, இந்த மார்க் மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கே கிடைச்சிடும். அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 2022 ஃபைனல் கட் ஆஃபே, அதாவது ஃபீமேலுக்கு வந்து இந்த கேட்டகரியில இவ்வளவு மார்க்கு மேல எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து போஸ்டிங்கே கிடைச்சிருச்சு. ஓகே, அப்போ ஹையஸ்ட் கட் ஆஃப் URக்கு வந்து பாத்தீங்கன்னா 48.5 தான். ஆனா இப்போ இதுக்கு முன்னால வந்த ரெக்ரூட்மெண்ட்ல 2024 ரெக்ரூட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கே இவ்வளவு கட் ஆஃப். ஓகே, ஃபைனல் கட் ஆஃப் கண்டிப்பா இதை விட ஒரு 2-3 மார்க் வந்து அதிகமாகும். ஸோ பிசிக்கலுக்கே வந்து பாத்தீங்கன்னா URக்கு வந்து 74 வந்திருக்கு. ஸோ அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து வெறுமனே இங்கிலீஷ்ல மட்டும்தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 இருந்துச்சு. ஓகே, ஆனா 2024 வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 0.25 வந்துருச்சு. ஓகே, இந்த 2 தான் வித்தியாசம். இதுதான் மெயின் ரீசன். அதுக்கப்புறம் வேகன்சி 2லயுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். பட் இந்த 2 காரணத்தால தான் வந்து கட் ஆஃப் வந்து இவ்வளவு அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி பாக்குறப்போ இப்பவும் நல்ல வேகன்சி இருந்தாலுமே நீங்க வந்து கண்டிப்பா டவுட்டே இல்லாம நான் செலக்ட் ஆகணும், ஃபைனலா போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க UR கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ஃபீமேல்னா 100க்கு மேல எடுக்கணும், OBCனாலும் 100க்கு மேல எடுக்கணும், EWSனா 60க்கு மேல எடுக்கணும், SCனா 80க்கு மேல எடுக்கணும், STனா 80க்கு மேல எடுக்கணும். இந்த மாதிரி மார்க் எடுத்தீங்கன்னா நீங்க தைரியமா இருக்கலாம். கண்டிப்பா இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லல, இதை விட கம்மியா தான் கட் ஆஃப் இருக்கும். ஆனா நம்ம வந்து 120 நாள் படிக்க போறோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு நல்ல மார்க்கை வந்து எய்ம் பண்ணணும். அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகே, ஜஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரி எய்ம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட ஈஸியான கொஸ்டின் கேட்டாலும் என்னால வந்து இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். எத்தனை பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும் என்னால வந்து ஈஸியா இதுல செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்து இதுல அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்க் வந்து உங்களோட சேஃப் ஸ்கோரா இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். 2022 வந்து ஃபைனல் கட் ஆஃப் இவ்வளவுதான் இருந்திருக்கு. அதிகபட்சம் 61 URக்கு வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்போ பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலுக்கே வந்து URக்கு வந்து 73 வந்துருச்சு, OBCக்குமே 73 தான். OBC கட் ஆஃப் UR விட கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ 2025 இந்த ரெக்ரூட்மெண்ட்ல போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா நீங்களுமே வந்து URனா 100க்கு மேல, OBCனா 100க்கு மேல, EWSனா 60க்கு மேல, SCனா 90க்கு மேல, STனா 90க்கு மேல எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா உங்களால வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் இப்ப இருந்து படிக்கிறீங்கன்னா உங்க கையில 120 நாள் இருக்குது. ஸோ அப்போ நீங்க வந்து டார்கெட் பண்றதே 70-80 டார்கெட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்காது. 110க்கு மேல டார்கெட் பண்ணுங்க. இது பாசிபிள் தான். நான் கொடுக்குற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% இது பாசிபிள் தான். நீங்க இன்னைக்கு தான் படிக்க ஆரம்பிச்சாலுமே இது வந்து கண்டிப்பா முடியும். ஓகே, இதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க, 110 மார்க் எடுத்துட்டீங்கன்னா டவுட்டே இல்லை. நீங்க பிசிக்கல் மெடிக்கல்ல குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் 100% வந்து போஸ்டிங் தான். ஓகே,
உங்களோட மார்க் கம்மியானனால உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்ல மாட்டீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த 110 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம வந்து எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ்ல வந்து 35க்கு மேலே எடுக்கணும், ரீசனிங்ல 35க்கு மேலே எடுக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து 20க்கு மேலே எடுக்கணும், இங்கிலீஷ்ல 20க்கு மேலே எடுக்கணும். நீங்க மேத்ஸ் ரீசனிங் ரெண்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 40 எய்ம் பண்ணுங்க. இது பாசிபிள் தான். நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஜிகேல ஏன் கம்மியா சொல்லியிருக்காங்கன்னா அங்க அதுல வந்து ஒரு சில கொஸ்டின் எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியாது. அதனால பாதி மார்க் எடுத்தா போதும். ஓகே, இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா இதுலயுமே உங்களால வந்து 40க்கு 40 எடுக்க முடியும். இல்ல நான் இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக் அப்படிங்கிறவங்களுமே வந்து 20க்கு மேல எடுக்க முடியும். நான் வீக்கா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டார்கெட் வச்சிருக்கேன், நீங்க அட்டன் பண்ணாமலே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இந்த டார்கெட்டை வந்து நீங்க அச்சீவ் பண்றதுதான் உங்களோட எய்மா வச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கான டைம் டேபிள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால எக்ஸாக்டா என்ன சிலபஸ், எந்தெந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், கோடிங் டீகோடிங், லெட்டர் சீரிஸ், அனலாகி, மிஸ்ஸிங் நம்பர், செட் அனலாகி, அதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங், சிலாகிசம், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ், அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜும் அதிலே வந்துடும், எம்பர்டட் ஃபிகர், ஃபிகர் சீரிஸ், பிளட் ரிலேஷன், டைஸ், ஃபிகர் கம்ப்ளீஷன். இந்த டாபிக்ல இருந்தா கடந்த 2 வருஷமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா ஷிஃப்ட்லையுமே. ஓகே, இப்போ இந்த டாபிக் பேரே உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ சிலாகிசம்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த எல்லா டாபிக்குமே நம்மளோட கோர்ஸ்ல தெளிவா டீச் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாலே இதுல ஃபுல் மார்க் உங்களால எடுக்க முடியும். அதனால இந்த டாபிக் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டாபிக் உங்களுக்கு வந்து அத்துப்படி ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்க்கணும். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னா அந்த 2022 கேட்டிருந்த ஜிடியோட கொஸ்டின்ஸ், 2024 கேட்டிருந்த ஜிடியோட கொஸ்டின்ஸ், இந்த ரெண்டுக்குமான பிடிஎஃப்மே நம்மளுடைய சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த பிடிஎஃப் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசா இன்னொரு வாட்டியுமே ஷேர் பண்ணிடுறேன். நீங்க சந்துருமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா நீங்க டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துருமேஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்து முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அதுக்கப்புறம் அலிகேஷன்ல இருந்து ஒரு சில நேரம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரெகுலரா கேட்கல. அடுத்ததான் ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பைப்பன் சிஸ்டமும் வந்துடும். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், இது கூட வந்து பாத்தீங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீமும் வந்துடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக் தான். இதுல அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி எல்லாம் கிடையாது. அரித்மெட்டிக் டாபிக்ல இருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால இதுல நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது ஈஸி தான். பட் கண்டிப்பா நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டார்கெட்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க பார்க்கணும். அப்பதான் வந்து இது வந்து பாசிபிள். ஓகே, இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 1-2 தான் இருக்கும். மற்றபடி கொஞ்சம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சில கொஸ்டின் வந்து லென்த்தியாகவும் இருக்கும், கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸும் 1-2 இருக்கும். ஓகே, இப்போ 20 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க டைம் கொடுத்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லென்த்தான கொஸ்டினாவும் இருக்கும். ஓகே, அதனால நீங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கணும். ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இதை விட்டுறேன், இதை மட்டும் பாத்துக்கிறேன், இந்த 2 வீடியோ விட்டுறேன், இந்த ஒரு 3 வீடியோ மட்டும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்க எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிராக்டிஸ் நிறைய பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இதுல வந்து உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிடும், எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியா வந்துடும். ஆனா அதை குயிக்கா அட்டன் பண்றதுக்கும் பார்த்த உடனே இதை இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஐடியா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராக்டிஸ்னா என்ன பண்ணணும்னா அதே தான். நீங்க ரீசனிங் என்ன பண்ணீங்க 2022 அதுக்கப்புறம் 2024 அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணீங்க. ஓகே, அதே தான் இதுலயும் பண்ண போறீங்க. முடிஞ்ச அளவு எத்தனை கொஸ்டின்ஸ் முடியுமோ அத்தனை ஷிஃப்ட்டை வந்து நீங்க இதுல சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. அதுல எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோ உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்ததா ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது ஜிகே பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு சில கொஸ்டின்லாம் எங்க இருந்து கேட்கறாங்கன்னே தெரியாது. எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுல ஃபுல் மார்க் எடுக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான். இது வரைக்கும் ஒரு சிலர் தான் ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க. ஓகே, இந்தியா ஃபுல்லாவே. அதனால நீங்க ஃபுல் மார்க் எய்ம் பண்ண வேண்டாம். இதுல வந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும், 20ல 10 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும், 20 மார்க் வந்துடும் கண்டிப்பா. ஓகே,
இப்போ ஹிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின் கேட்குறாங்க, பயாலஜியில் ஒரு கொஸ்டின், பாலிட்டியில் 2 கொஸ்டின், ஜியாகிரபியில் ஒரு கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்ல இருந்து 2 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 8 10 கொஸ்டின் வரைக்கும் வருது. அதனால இதுக்கு நீங்க ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து பாத்தீங்கன்னா 1 அல்லது 2 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ நீங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்டரி, இதை மட்டும் கூட நீங்க நல்லா படிச்சா போதுமானது. மற்ற சப்ஜெக்ட்லாம் டைம் இருக்கிறப்ப படிச்சா போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது இந்த வெயிட்டேஜ் வந்து மாறலாம். ஏன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸே இருந்திருக்காது. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல இருந்து 1 தான் கேட்டிருப்பாங்க, பாலிட்டில இருந்து 3 கேட்டிருப்பாங்க, ஹிஸ்டரியில இருந்து 4 கேட்டிருப்பாங்க, ஜியாகிரபியில கூட 3 கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாறும். ஓகே, ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் மாறும். அதனால நீங்க வந்து முடிஞ்ச அளவு ஒரு பாதிக்கு மேல வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே ஃபுல்லா படிச்சிருங்க, கரண்ட் அஃபேர்ஸும் ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து என்ன பண்ணணும், ஜனவரி 2024 இருந்து எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஜனவரி 2025. அப்போ அதுக்கு முந்தின மாசம் வரைக்கும், அதாவது ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். நீங்க வேற எங்கேயும் எதையும் தேட வேண்டாம். நம்ம கோர்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸுமே டீச் பண்ணிருக்கோம், தமிழ்ல தான் டீச் பண்ணிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்குது. நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் அதுவே போதுமானது. ரொம்ப அதிகமாகவும் கொடுத்துருக்க மாட்டோம், ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்க மாட்டோம். கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அதுல ஸ்டாட்டிக் ஜிகேவுமே வந்து ஒரு சில பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால அந்த வீடியோவை நீங்க மறக்காம பாத்துருங்க. ஓகே, ஒரு மந்த்துக்கு 7 இருந்து 10 வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி பாத்துருங்க. இனிமேல் வரப்போற மந்த்துக்குமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயுமே வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னால இருந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே வந்து கண்டென்ட் இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றது தமிழ்ல பண்ணியிருப்போம். ஸோ நீங்க எந்த மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வராது. அதனால உங்களுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது இதுக்கு முந்தின ஜிடி நோட்டிபிகேஷன் வர்றப்ப நம்ம கிட்ட ஜிகே மட்டும் தமிழ்ல இல்ல, ஆனா இப்போ வந்து ஜிகேவும் தமிழ்ல இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ணிடுவோம். நீங்க இந்த 120 நாள் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால நாங்க வந்து அந்த எல்லா வீடியோஸுமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதனால நீங்க வந்து கவலையே பட வேண்டாம். A to Z எல்லா மெட்டீரியலுமே நம்ம கிட்ட வந்து தமிழ்லயுமே அவைலபிளா இருக்குது. ஸோ இப்போ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராமர் போர்ஷன், இது வந்து ரீடிங் போர்ஷன், இது வந்து பாத்தீங்கன்னா வொகாபுலரி போர்ஷன். இப்போ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து 2 கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங்ல இருந்து 1 கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ல இருந்து 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்றதுக்கு நீங்க ஒரு 70-80 வீடியோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்டன் பண்ணலாம். பட் அவ்வளோ பார்க்க வேண்டாம். ஓகே, நம்ம கோர்ஸ்ல அதுக்கெல்லாம் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் இப்போதைக்கு நீங்க இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் கம்மியான டைம் கொடுத்தா போதுமானது, மற்றதுக்கு அதிகமான டைம் கொடுங்க. க்ளோஸ் டெஸ்ட்ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, மற்றதெல்லாம் வொகாபுலரி, இடியம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், சினானிம்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின், ஆண்டனிம் 2ல இருந்து 3 கொஸ்டின், மிஸ்பெல்ட்ல இருந்து 2 கொஸ்டின். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கடந்த 2 வருஷமா கேட்கல. ஓகே, அதனால இந்த வருஷம் கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த வொகாபுலரியில வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 2 8 + 1 9 கொஸ்டின் வரைக்கும் இதுலயே கேட்கறாங்க. ஓகே, 9 கொஸ்டின் இதுல இருந்து, அதாவது உங்களுக்கு 20ல 9 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வொகாபுலரி இருந்து மட்டுமே வந்துருது. ஓகே, அது மட்டும் இல்ல உங்களுக்கு வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட்னு ஒன்று சொன்னோம்ல, அதுலயுமே ஒரு 2 கொஸ்டின் வந்து வொகாபுலரில இருந்தே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஃபில் இன் த பிளாங்க்லயுமே வந்து ஒரு 2 கொஸ்டின் வொகாபுலரி இருந்தே வந்துடும். ஸோ 12 கொஸ்டின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வொகாபுலரி படிச்சாலே போதும். வொகாபுலரினா என்னன்னா இதுதான், இடியம்ஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் நல்லா படிச்சாலே போதுமானது. ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்றவங்க வந்து இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எல்லாம் இருக்க மாட்டீங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதை மனப்பாடம் பண்ணா போதுமானது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றோம். ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து முன்னாலே கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 14 வீடியோஸ் தான் இருக்கும். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து 4-5 கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 14 வீடியோஸ்க்கு அப்புறம் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் கண்டிப்பா கொடுப்பேன். ஓகே, ஸோ அதை பாருங்க, அதை மட்டும் பார்த்தாலே போதுமானது. நீங்க எல்லா கிராமர் வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் அப்படிங்கிறவங்க வந்து கிராமர் வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க வந்து ஜிகே கொஞ்சம் கம்மியா படிச்சுக்கலாம், இங்கிலீஷ் நல்லா வர்றவங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000க்கு அதிகமான வீடியோஸ், அதுக்கப்புறம் PDF அவைலபிளா இருக்குது. எல்லாமே தமிழ்ல தான் டீச் பண்ணியிருக்கோம். PDF வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும்.
இதுல இது வரைக்கும் இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு அதிகமான பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல அதிகமான செலக்ஷன் வந்து எஸ்எஸ்சி ஜிடி தான். தமிழ்நாட்டிலே கடந்த 2 வருஷத்துல அதிகமான ரிசல்ட் கொடுத்தது நம்ம சேனல் தான். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிடிஎஃப் வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு தமிழ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக் லெவல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். நான் இப்பதான் ஒரு எக்ஸாமே எழுத போறேன், எனக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஏன்னா எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரு சில டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே நாங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே டெஸ்ட் வந்து இப்ப புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு சில டெஸ்ட் வேணும்னா கூட நீங்க இதே கோர்ஸ்லயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இதுல வெறுமனே இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி அக்னிவீருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்பிஎஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பில நீங்க சப் இன்ஸ்பெக்டருக்கோ கான்ஸ்டபிளுக்கோ எழுதுனீங்கன்னா கூட அதுல கேட்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டினுக்கு நீங்க இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. 35க்கு அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அதனால நீங்க ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. நீங்க எந்த எக்ஸாமுக்கானாலும் இந்த ஒரே கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1499. அதே மாதிரி மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கு தனித்தனி கோர்ஸும் இருக்குது. ஓகே, இந்த எல்லா கோர்ஸ்ல என்ன இருக்குதோ அது எல்லாமே சேர்ந்து இந்த ஒரே கோர்ஸ்ல இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தனியா எனக்கு மேத்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து இந்த அமௌண்ட் பே பண்ணி தனியா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக நாங்க வந்து புக்குமே கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஜிகே புக் ஒன்று, அடுத்ததா ஸ்ட்ராட்டஜிகே புக் ஒன்று. ஸ்ட்ராட்டஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா 125 ஸ்ட்ராட்டஜிகே டாபிக்ஸ் வந்து இருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 400. ஜிகே புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து கவர் ஆயிருக்கும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 550. ஸோ இந்த புக் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியா உங்களோட அட்ரஸ்க்கே நாங்க வந்து அனுப்பி வச்சிருவோம். இது தமிழ்ல தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா புக் வாங்கிக்கோங்க. மற்றபடி நம்ம கோர்ஸ்லயுமே வீடியோஸ் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஜிகே மட்டும் நான் புக்ல படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க புக் வேணா வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க டேரக்டா நம்மளுடைய ஆப்ல தான் பே பண்ணி ஜாயின் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டா நீங்க வந்து நம்மளோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வேணும்னாலும் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். iOSஓ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேத்ஸ் சர்ச் பண்ணாலே நம்மளுடைய ஆப் வந்துடும். நம்ம ஆப் வந்து நீங்க வந்து டைரக்டா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. ஓகே, லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஓடிபி எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. அதுல பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1499 பிளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து 1538 அப்படிங்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வரும். பை நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ற ஆப்ஷன் வரும். ஓகே, இதுல நீங்க நெட் பேங்கிங் மூலமாவோ, யூபிஐ மூலமாவோ, கார்டு மூலமாவோ பே பண்ணிக்கலாம். பே நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இதுல நீங்க வந்து அந்த கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா நீங்க ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி மேல கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல நிறைய ஃபோல்டர் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியா வெளியில ஒரு ஃபோல்டர்ல தான் இருக்கும். இப்போ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த 120 டே டைம் டேபிள் இங்க நான் பிடிஎஃபா கொடுத்துருப்போம். அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல மேத்ஸுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அடுத்த ரீசனிங் தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்கிலீஷ், ஜிகேக்கு தனித்தனியா ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய வீடியோஸை நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில தான் வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட் டேட் வந்து தெரியாது. ஜனவரி ஸ்டார்டிங்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசம் இருக்குது. டோட்டலா மினிமம் 117 நாள் கிட்ட இருக்குது. நான் 120 நாளுக்கான டைம் டேபிள் தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் குயிக்கா பண்ணீங்க அப்படின்னா 100 நாளுக்குள்ளேயே கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிளை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வந்து டைம் போதுமானதாக தான் இருக்குது. இப்போ நீங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ல இருந்து 8 மணி நேரம் படிக்கணும். நீங்க எவ்வளவு குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைம் வந்து வேரி ஆகும். ஓகே, ரீசனிங் இல்லைனா மேத்ஸுக்கு வந்து 1 hour கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு 1 hour கொடுக்கணும் டெய்லி. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும். இல்லைன்னா நீங்க புக்ல படிச்சீங்க அப்படின்னா டெய்லி 2 மணி நேரம் புக் படிக்கணும். ஓகே, ஒரு வீடியோக்கு வந்து 1 hour, புக்ல படிச்சீங்கன்னா 2 மணி நேரம். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ் ஒகாபுலரி வந்து டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும், அதுக்கு 1 hour.
ஜென்ரல் நாலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஜிகே டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டெய்லி கொடுக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்தாலும் 2 மணி நேரம், புக்கில் படித்தாலும் 2 மணி நேரம் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஒரு மணி நேரம். ஓகே, ஒரு வீடியோ ஒரு மணி நேரம். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ் வந்து 14 வீடியோஸ், அது நீங்கள் கடைசியில் ஒரு 10 நாள் இருக்கிறப்ப பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் கொடுக்குறீங்க, 120 நாள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் வந்து செலக்ட் ஆக முடியும். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டைம் டேபிளில் நான் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் கரண்ட் அஃபேரும் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது கண்டினியூஸாக வரப்போகுது. அதனால நான் வந்து அந்த டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ கண்டிப்பாக பார்த்தாகணும். டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர் வீடியோ கண்டிப்பாக பார்த்தாகணும். அது ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 2024 வரைக்கும் பார்க்கணும். ஓகே, இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாலே உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ டே 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ரீசனிங் டாபிக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 5 வீடியோஸ் இருக்கும். அதில் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் டேல பார்த்தா போதுமானது. அதே மாதிரி ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஜிகே இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். அதில் பாலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒகாபுலரி அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானது. இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து 40 நாளில் வந்து ரீசனிங் கம்ப்ளீட் ஆகும். 41வது நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இடியம்ஸுமே வந்து 40 நாளில் கம்ப்ளீட் ஆகும். 41வது நாளில் வந்து சினானிம் ஸ்டார்ட் ஆகும். ஜிகே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆக அடுத்தடுத்த டாபிக் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி 120 நாளும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் டைம் டேபிளாக கொடுத்துருக்கேன். இதுக்கான வீடியோஸுமே ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டோம். ஜிகே தமிழில் மட்டும் இன்னும் ஒரு சில வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்குது. அதுவுமே நாங்கள் குயிக்காகவே கொடுத்துருவோம். ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாமே அவைலபிள். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா போதுமானது. இப்போ இதில் வந்து நான் டைம் டேபிளில் இந்த 2 டாபிக் கொடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட், பார்ட்னர்ஷிப். இந்த 2 டாபிக்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின் கேட்கல, ஆனா அப்பப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்குமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு வாட்டி கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஓகே, ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாத்துக்கோங்க. அடுத்ததா ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து நான் டைம் டேபிள்ல கவர் பண்ணல. உங்களுக்கு டைம் இருக்குது, நான் கொடுத்துக்கூடிய டைம் டேபிள கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க இந்த டாபிக் எல்லாம் பாத்துக்கோங்க. ஓகே, மற்றபடி இதை பார்க்கலன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. அடுத்த லாஸ்ட் 30 நாள்ல நீங்க டைம் டேபிள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. 90 நாள் படிச்சு முடிச்சிருப்பீங்க. அடுத்து 30 நாளுக்கான டைம் டேபிளும் இருக்கும். அதுக்கான வீடியோஸும் இருக்கும். அது போக நீங்க கண்டிப்பா டெஸ்ட் போட ஆரம்பிச்சிடணும். ஓகே, கடைசி 30 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும். ஃபுல் டெஸ்ட் போடணும், டாபிக் வைஸ் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். இதுக்கான டெஸ்ட் சீரிஸ்மே நான் கூடிய சீக்கிரம் தமிழ்ல ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர் கொடுத்த டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஆனா இன்னும் அப்டேட் பண்ண டெஸ்ட் சீரிஸ் வந்து நான் மறுபடியும் இன்னொன்று வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நான் கொடுக்குறப்ப தனியா வீடியோ போடுறேன். அதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதுமானது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். அதை பார்த்துட்டு தெளிவா பொறுமையா அப்ளை பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.